தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு சிஎம் வந்து உட்காந்துட்டாங்க. உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், நீங்கள் சிஎம் வரதுக்கான வேலைகள் வந்து பண்ணாமல் இருக்கீங்க, அதை நீங்கள் செயல்படுத்துங்க. விஜய் மாதிரி நீங்களும் இங்கே ஆந்திராவுடைய முதலமைச்சராக வாங்கங்கிறது ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பவன் சார். பட் இன்றைக்கு அவருடைய கட்சியிலேயே ஒரு ஒன்றிய செயலாளர் வந்து பண்ணியிருக்கும் போது அது மிகப்பெரிய தவறான ஒரு செயல். அது முன்னோதனமாக இருக்கக்கூடாது மற்றவர்களுக்கு. அதுதான் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. அடிப்படை உறுப்பினர் பதவி கூட எடுத்துகிற ஒரு தகவல் வருது நமக்கு. அதை 2 மிகப்பெரிய ஒரு கட்சியை வந்து பின்னுக்கு தள்ளி 108 சீட்டு முன்னாடி வந்து வாங்கியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது. இதுவே மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவங்கிறது. அப்போ திரும்ப வந்து ஒரு 20 பேர் 25 பேரை ராஜினாமா செய்கிற பட்சத்தில் மறுதேர்தல் வந்தால் அங்கே தாவேக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெற்றால் உங்களுடைய மெஜாரிட்டி எண்ணிக்கை எப்படி போகும்? கண்டிப்பாக. ஆனால் அப்போவும் இதே ஆதரவு தந்த அந்த அன்பு சகோதரர்களே விஜய் அவர்கள் கூட்டணி ஆட்சிக்குள்ளே அமைச்சர்களாக தான் வச்சிருப்பாரே தவிர வேறு எந்த இடையூறுமே வராது. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு இன்னைக்கு விஜய் போய் சேர்ந்திருக்காரு. நிறைய இடங்கள்லேருந்து அவருக்கு ஆதரவும் அன்பும் வருது. அதே மாதிரி எதிர்கட்சியினர் நாங்கள் இப்போ வந்து தாவேகாவை விமர்சிக்க மாட்டோம், இந்த அரசை விமர்சிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு 15 நாள்லேயே விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, அவர் ஆட்சிக்கு வந்து 17 நாள் ஆகுதுங்க. தமிழக முதலமைச்சராக பதவியேற்று இன்றோடு 17 நாள் ஆகுது. 17 நாட்களில் எவ்வளோ சிறப்பான நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு மக்கள் புரிந்து கொண்டால் போதும் தான். அதை பட் விமர்சனங்கள் வரதான் செய்யும், அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன போய் சேரணுங்கிற அளவுக்கு அந்த விமர்சனம் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மக்கள் மத்தியிலையும் தனி ஒரு பேரும் புகழும் எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து விஜய் அவர்களை மட்டுமே ஒரு டார்கெட் செய்து பேசப்படுகிறது தான். அது வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நமக்கு அதை. பட் இருந்தாலும் விஜய் அவர்கள் விமர்சனம் வரும், அதை தாண்டி விஜய் அவர்கள் போவாங்க. எல்லா விமர்சனையும் தாண்டி தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. இப்போ சோஷியல் மீடியாலேயும் விஜய் அவர்கள் எவ்வளோ பேர் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பல வன்மங்களை வச்சுட்டு பேசின விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அதெல்லாம் கடந்து தான் போனார். மக்கள் பார்த்துட்ருக்காங்க. மக்கள் தான் எஜமானர்கள். அவர்கள் முடிவு பண்ணால் அந்த விஷயத்தை மாற்ற முடியாது அப்படிங்கிறத மக்களும் நம்பிக்கை வச்சுருந்தார். மக்களும் விஜய் அவர்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அதன் விளைவாக தான் நீ தமிழகத்தின் முதலமைச்சராக உட்காந்துருக்காரு. ஸோ 17 நாட்களில் பார்த்தீங்கன்னா 717 கடையில் வந்து உடனடியாக 2 வாரத்தில் மூடப்படும்னு சொன்ன மதுபான கடைகள் அது உடனடியாக மூடப்பட்ட நற்செய்தி வந்துட்டு இருக்கு. இன்னும் மேலும் நிறைய கடைகள் மூடப்படும். இதனால் வருவாய் இழப்புகள் நிறைய வந்தால் பற்றி கவலை இல்லை எனக்கு. மேற்படி வேறு தொழில் ரீதியாக நம்ம வந்து வருவாயை ஈட்டிட்டு சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அதுதான் சில வெளிநாட்டு பேரெல்லாம் சந்தித்து ஃபேக்ட்ரியெலாம் சில விஷயங்கள் பேசப்படுற தகவல் நம்மகிட்ட வந்துட்டு இருக்கதை. ஸோ அப்படி பார்க்கும்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. குற்றங்கள் நிறையா, அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதை அதை வந்து மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஏன்னால் அது தனிநபர் ஒழுக்கங்கிறது ஒன்று வேணும். அது இல்லைன்னா நம்ம யாரையுமே ஃபாலோ பண்ணிட்டே போய் இருக்க முடியாது. பட் அது வந்து உடனடியாக அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சி சரியான முறையில் உடனடி தண்டனை கொடுக்கப்பட்டால் அடுத்த ஒரு விஷயத்துக்கு பயப்படுவாங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க. இப்போ அதனால தான் இம்மிடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டே இருக்குது உங்களுக்கு அதை. ஸோ அந்த கோவையில் சிறுமி அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா உடனடியாக கைது செய்யப்பட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு இன்றைக்கி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சுமர்கன் விசாரணையில் போது கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் சொல்லி முதலமைச்சர்களே அவங்க பாட்டிகிட்ட பேசுகிற விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அப்புறம் கடந்த ஆட்சியில் நடைபெற்ற தர்மமுனீஸ்வரனுடைய அந்த +2 மாணவியினுடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொன்ன உலகத்தையே வந்து உழுக்குச்சின்னு தான் சொல்ல முடியும். அதற்கு விஜய் அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு பிறகு உடனடியாக ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கிறத நம்ம பார்க்கணும். சந்தோஷமான ஒரு விஷயம். நிறையா குண்டாஸில் வந்து இந்த ரவுடிசம் நிறைய பேர் இந்த கைது செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இந்த அதாவது கட்ட பஞ்சாயத்து பிரச்சனைகள் பண்ணுறவங்க நிறைய பேரை வந்து அரெஸ்ட் பண்ண விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விஜய் அவர்களுடைய தலைமையில் இந்த அரசு செஞ்சுட்டு தான் இருக்குது. இன்னும் ஸ்பீடாக செயல்படணுங்கிறது அவருடைய நோக்கம். ஆனால் இங்கே மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடைய நோக்கம் என்னென்னா விஜய் ஆட்சியை விட்டு இறக்கணுங்கிற மாதிரி தான் அவருடைய செயல்கள் இருக்குது. பட் இந்த சோஷியல் மீடியாவில் தான் விஜய் அவர்கள் ஜெயிச்சாங்கன்ற அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. சோஷியல் மீடியாங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பாலமாக தான் நான் பார்க்குறேன் மக்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் உள்ளது. பட் இங்கே அவருடைய எண்ணம் என்ன, தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன செய்யணுங்கிற அந்த விஷயத்தை அவர் பேசின விதம், மக்களுக்கு கொடுத்த நம்பிக்கை, உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன்னு
ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 வார்த்தை தாங்க மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இது எந்த துறைக்குமே இந்த விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடந்துச்சு. மக்கள் அதான் எதிர்பார்த்தாங்க. சொல்லலை, நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு, இன்னும் அடுத்தடுத்து பண்ண போகிறாரு. அதில் சிறு தவறுகள் நடப்பதை வந்து உடனடியாக தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்தையும் மதியாளர் கூப்பிட்டு முந்தானத்தை வந்து அவர் கான்ஃபரன்ஸ் பண்ண ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்காது. ஸோ அதனால் தொடர்ந்து செயல்பாடுகள் சிறப்பாக இருக்குது. அதில் மற்றவர்களுடைய பார்வையில் அந்த விமர்சனம் வரட்டும். அது வந்தால் தான் எல்லாமே வந்து இன்னும் மேற்கொண்டு சிறப்பாக போகிறதுக்கான வேலைகள் நடக்கும். விஜய் அவருடைய இதிலே பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்வர் படத்தை எக்ஸாம்பிள் நீங்கள் எடுக்கலாங்க. நீங்கள் அதை முதலமைச்சர் வந்ததுக்கு பிறகு அவர் நாட்டுக்கும் மக்களும் சேர்ந்து நினைக்க போகும் பார்த்தோம்னா இங்கே சில டார்கெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது இந்த விமர்சனங்கள், இந்த அவமானங்கள்லாம் தாங்கிட்டு இதை நோக்கி போகிறதா, இல்லை நம்மளுடைய இந்த சீட்டில் உட்காந்துருக்கோம் மக்களுக்கு நல்லது செஞ்சு வேலைவாய்ப்பு கொடுத்து போகிறதா, அப்படி மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு உள்ளான மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இதெல்லாம் தாண்டி போவார், நல்லது நடக்கும். நிச்சயமாக நிறைய விஷயங்கள் மக்களுக்கு செய்ய காத்துக்கிட்டு இருக்கார். சார், அடுத்த ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் பவன் கல்யாண் அவர்கள் நேற்று ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டோட அரசியலே வேற மாதிரி இருக்கு, நான் 15 வருஷமா இருக்கேன், என்னால் இன்னும் சிஎம் ஆக முடியல. நேற்று கட்சி ஆரம்பித்த ஒருத்தர் சிஎம் ஆகிட்டாரு, அவருக்கு அங்கங்கே ஃப்ளெக்ஸ் வைக்கிறாங்க, அவர் கொடுக்குற மரியாதையே வேறன்னு சொல்லிட்டு விஜய் பேரை யூஸ் பண்ணாமல் பேசியிருக்காரு. சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவருடைய என்னன்னா, அங்கே பவன் கல்யாண் அவருடைய டெப்டி சிஎம் இருக்காரு, அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் இதை தான் எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு சிஎம் வந்து உட்காந்துட்டாங்க, உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், நீங்கள் சிஎம் வரதுக்கான வேலைகள் வந்து பண்ணாமல் இருக்கீங்க, அதை நீங்கள் செயல்படுத்துங்க, விஜய் மாதிரி நீங்களும் இங்கே ஆந்திராவுடைய முதலமைச்சராக வாங்கங்கிறது ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பவன் சாருக்கு. அதுதான் அவர் வந்து அந்த ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. பட் அது பெருமையாக இருக்குன்னு சொல்கிறார். 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கண்டிப்பாக எத்தனையோ நடிகர்கள் ஆரம்பித்தாங்க கட்சி. இந்திய அரசியலில் எல்லாருமே ஒரு 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 அதாவது கூட்டணிக்குள்ள போய் அங்கமாக மாறினாங்களே தவிர தனியாக செயல்படுத்த முடியல. கண்டிப்பாக எம்ஜிஆர், என்டிஆர் அவர்களுக்கு பிறகு 3வது நபராக விஜய் அவர்கள் மட்டுமே தான் இந்த ஒரு பெரிய வரலாற்று சாதனையை பண்ணியிருக்காரு. அதனால் இவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிட்டு இருக்காரு. இப்போ வரக்கூடியவர்களுக்கு விஜய் அவர்கள் ஒரு முன்னுதாரணம், அப்படி தான் சொல்லிக்கிறேன், நான் விரும்புகிறேன். அடுத்து சமுத்திரக்கனி அவர்கள் நேற்று ஒரு விழால பேசியிருந்தாரு. 150 கோடி ஒரு கட்சி செலவு பண்ணியிருக்கு, அதையே ஓவர்டேக் பண்ணிட்டு இன்னைக்கு விஜய் சிஎம் ஆயிருக்காரு. அதை தாண்டி ஒரு கட்சியெலாம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக பல கட்சிகளை அடித்தவர் கடைசியாக சொல்கிறாரு, நீங்கள் பதவி இருக்கிறது மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயம், அந்த இடத்துல முக்கியமான 3 நபர்கள் இல்லை, கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும், ஏன்னா உங்களை எதிர்த்தவங்க வீட்டுக்கெல்லாம் நீங்கள் போய் நீங்கள் வந்து இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கும் பொழுது நீங்கள் ஏன் உங்கள் குடும்பத்தோட சேரக்கூடாதுங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நல்ல விஷயம்தான். சமுத்திரக்கனி சார் சொன்னது வந்து ஒரு அருமையான விஷயத்தை சொல்லியிருக்காரு. நானும் ஏற்கனவே என்னுடைய பழைய வீடு நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சங்கீதா அவர்களுடையும் சஞ்சய் அண்டு திவ்யா அவர்களுடையும் சேர்ந்து வாழணும் குடும்பத்தோட இன்னும் சிறப்பாக இருக்கிற விஷயத்தை நான் நிறையா பதிவு பண்ணியிருக்கேன். அவரும் அதை தான் சொல்லியிருக்கார், சமுத்திரக்கனி சாரும். ஏன்னா அந்த ஒரு ஃபீல் குட் இருக்கு இல்லையா, அது வேணும். அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இல்லையா, உங்களை எதிர்த்தவர்கள், உங்களை விமர்சனம் செய்தவர்கள் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வாழ்த்துக்களை சொல்லி அவருடைய வாழ்த்துக்களை வாங்கிட்டு வந்தது மாதிரி இங்கே உங்கள் வீடு தானே, கண்டிப்பாக உங்கள் மனைவி உங்கள் பசங்க தானே அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் ஆழமாக சொல்லியிருக்கார். முக்கியமாக தமிழக முதலமைச்சர் விஜயவுடைய ரசிகர்களும் தொண்டர்கள் மக்களும் அதை தான் விரும்புகிறாங்க வேற. பட் ஏதோ ஒரு வகையில் சின்ன பிரச்சனை நடந்துச்சு, கிட்டத்தட்ட அது நல்லபடியாக முடிவாயிட்டால் அவர் சொன்னது மாதிரி, நான் சொன்னது மாதிரி கண்டிப்பாக சங்கீதா அவர்களுடையும் பசங்களுடையும் சேர்ந்தால் இன்னும் மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்னும் அவருடைய வேகம் அதிகரிக்கும். அவருக்கு ஆலோசனைகள் நிறைய வீட்டில் வழங்கப்படும். பட் அந்த ஒரு என்னென்ன மன நிம்மதி, அழுத்தங்கள் யாரு கொடுத்தாலுமே அதெல்லாம் தூசி மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாக்கும். பட் சேர்ந்தால் மிக சிறப்பாக இருக்கும். எல்லாருடைய ஆசையும் எண்ணமும் அதுதான் சமுத்திரக்கனி அவர்கள் சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா சார்? வாய்ப்புகளை உருவாக்கி வேண்டியதானங்க. பிரச்சனைகள் எல்லாம் வரதான் செய்யும், யார் வீட்டில் இல்லை. பட் இங்கே தமிழக முதலமைச்சர் ஒரு நாட்டை ஆளுகின்ற ஒரு தலைவனாக இன்னைக்கு இருக்காருங்கும் போது இதுவே முடிஞ்சதில்லை. கண்டிப்பாக ஏன் அது முடியக்கூடாது, ஏன் முடியாதுன்னு எடுத்துக்கிறீங்க? கண்டிப்பாக அதுவும் முடியாத வாய்ப்புகள் கண்டிப்பாக ஒரு டைமத்தில் வரும்போது அது நடக்கும். ஓகே சார், அடுத்து சினிமா பிரபலங்கள் யாருமே எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் பற்றி வாயை திறந்து பேசலை. ஆனால் அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ பேர் போய் வாழ்த்து சொன்னாங்க.
கோரிக்கைகளும் நிறைய வச்சாங்க. அதுல மிக முக்கியமான கோரிக்கை என்னன்னா 250 ரூபாய் வந்து டிக்கெட் காசை ஏத்துங்க, அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆனா மக்களுக்கும் பாதிக்காத வகையில திரைத்துறையினருக்கும் பாதிக்காத வகையில நிறைய அறிவிப்புகள் வெளி வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது திரைத்துறை சேர்ந்தவர்கள் வந்து எல்லாமே சகோதரர்கள் தான், நான் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அவர்கள் வந்து நம்பிக்கை வைக்கல. தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் வரமாட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது அவர்களுக்கு. பட் அதெல்லாம் தவிடுபடியாகியிருக்கார். பல கோடிகள் செலவு செய்து தோத்தவர்கள் மத்தியில் சில ரூபாய் கூட செலவு பண்ணாமல் ஜெயித்தவர்கள் விஜய் அவர்களுடைய தரப்புக்கும் போது எப்படி பார்ப்பீங்க அதை? அதனால் அன்றைக்கு விமர்சனம் செய்தாங்க, தலைகீழாக மாறுச்சு. இன்றைக்கு ஓகே, வேறு வழி கிடையாது, இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக வந்திருக்க நம்ம துறையை சேர்ந்தவர் அப்படிங்கும்போது ஒன்றும் தவறு இல்லை. அதுதான் சொன்னீங்க, விமர்சனங்கள் வர்றது வந்து ப்ளஸ்ஸு தான். உங்களுக்கு நம்ம அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். உங்களை ஒருத்தர் அடித்தானா நீங்கள் வெறித்தனமாக வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு போவீங்களா இல்லையா? நீங்கள் கண்டிப்பாக அதுதான். அப்போ அதே பேசினவர்கள் வந்து இன்றைக்கு போய் முதலில் சந்தித்த விஷயங்கள் இருக்குது, நல்ல விஷயந்தான், சிறப்பான விஷயந்தான். அவருடைய கோரிக்கைகள் என்னென்னா, அந்த 250 ரூபாங்கிறது வந்து அது வந்து கொஞ்சம் அதிகம். நீங்கள் இந்த 200 ரூபாயே இப்போ அதிகம். நீங்கள் வேறு வந்து ஆப்லாம் புக் பண்ணிங்கன்னா 230 240 ரூபா வேறு வந்துடுது உங்களுக்கு. அதை ஸோ அதனால் திரும்பி 300 ரூபாயிடும் உங்களுக்கு. அது இப்போ அதில் வந்து உடன்பாடு கிடையாது தமிழக முதலமைச்சருக்கு. ஸோ அதனால தான் அவர் என்ன சொல்லியிருக்கார், இப்போ 7 நாட்கள் 5 காட்சிகள் போட்டுங்கன்னு சொல்லிட்டார். இதுவே போதுங்க உங்களுக்கு. 7 ஷோ எக்ஸ்ட்ரா வருது உங்களுக்கு. இப்போ ஒரு சிறந்த படத்தை நீங்கள் கொடுத்தால் 7 5 35 ஷோ ஒரு வாரத்துக்கு ஹவுஸ்ஃபுல்லாக போனால் போதுங்க உங்களுக்கு. அது இல்லாமல் வாரத்துக்கு சரி நேரில் நீங்கள் 5 ஷோ போட்டுக்கிட்டார். அந்தந்த ஊர்களில் சில முக்கியமான ஃபெஸ்டிவல் நடக்கும் உங்களுக்கு, விழாக்கள் வரும். அந்த விழாக்களை போய் நீங்கள் 5 ஷோ போட்டுக்கிட்டார். இதை விட சிறப்பு என்ன வேணும் உங்களுக்கு? அதை அதனால் டிக்கெட்டை உயர்த்தக்கூடாது, மக்கள்கிட்ட ஒரு சுமையை ஏற்படுத்தக்கூடாது, அதன் மூலம் வரியை வாங்கி நம்ம அரசு இயங்கக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில். ஏன்னா பொழுது வந்து சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்க. நீங்கள் பல கவலையில் வந்து உட்காந்துட்டு மறந்துட்டு தன்னைத்தானே ஒரு 2.5 மணி நேரம் மறந்து இருக்கிற ஒரு செயல் வந்து ஒரு மனிதன் இருக்கான அது சினிமா மட்டும்தான். அது பொழுதுபோக்காக தான் இருக்கணும் அப்படிங்கிறதா முதலமைச்சருடைய எண்ணம். அதனால தான் இந்த காட்சியிலே வந்து நீ அதிகப்படுத்தின்னு சொல்லியிருக்காரு. இதை விஜய் அவர்களையும் ராஜ்மோகன் அவர்களையும் நம்ம அதே நடிகர் விஷால் விமர்சனம் செய்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி அதே விஷால் நன்றி சொல்லியிருக்கார் விஜய் அவர்களுக்கு. இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இதை தவிர பிஆர்ஓ யூனியன் ஒன்று இருக்குது, சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அவர்கள் தான் ஒரு படத்தை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கிறவர்கள். அந்த பிஆர்ஓ யூனியன் ஆரம்பிக்கப்பட்ட போது, நான் பிஆர்ஓ இருக்கும்போது முதல் சங்கம் உருவாகுது. அதில் இணை செயலராக தேர்தலில் ஜெயிச்சவன் நானும் நண்பர் துரைப்பாண்டியும். அப்போ அதில் இருந்த நிறைய பேர்கள், நம்ம டைமண்ட் பாபுலேருந்து விஜயமுல் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கு வந்து ராஜ்மோகன் அவரை போய் சந்தித்து பிஆர்ஓ சேர்ந்த டைமண்ட் பாபு, விஜயமுரளி, யுவராஜ் அண்டு சத்யா, பாலன்னு சொல்லி 5 பேருக்கு இந்த குழு போயிருக்கு. நிறைய கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. எப்படி தயாரிப்பாளர் சங்கம் போய் கோரிக்கைகள் வச்சுட்டு வந்தாங்களோ, பிஆர்ஓ யூனியன் போய் கோரிக்கைகள் வச்சுட்டு வந்திருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கார், கண்டிப்பாக செய்யப்படும் சொல்லி ராஜ்மோகன் அவர்கள் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இப்போது கலைத்துறையை சேர்ந்தவர்களும் இப்போ வந்து வேறு கட்டத்தை கொண்டு போன்ற எண்ணத்தோடு தான் இப்போ முதலமைச்சர் சந்திப்புகள் நடந்துகிட்ருக்கு. விமர்சனம் செய்தவர்களே இன்றைக்கு புகழ்ந்து பேசுகிறாங்க. இது எதிர்பார்க்கல, நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கார் விஜய் அவர்கள்னு சொல்லி. இதுதான் விஜய் அவர்கள் வந்து அந்த சீட்டில் உட்கார்ந்ததுக்கான ஒரு மக்கள் நம்பிக்கையை வந்து அவர் சரியாக பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு உதாரணம். சார், அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் பதவி இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், ஆட்சியை பிடிச்சிட்டோம், அதிகாரத்தை பிடிச்சிட்டோம், நம்ம ஒரு ஆட்டம் போடலாங்கிற எண்ணம் இருந்தால் அதை அழிச்சிடுங்கன்னாரு. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சம்பவத்தை இன்னைக்கு வந்து கனியம்பாடி அப்படிங்கிற இடத்துல விஜயகுமாருங்கிற ஒரு ஒன்றிய செயலாளரை பதவியிலேருந்து தூக்கி இருக்காங்க. காரணம் என்னன்னா, அவர் வந்து மாமூல் கேட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதுதான் சொல்லிட்டாரு. இங்க முதலமைச்சரை பதவி பண்ணும்போதே வந்து இந்த வார்த்தை தான் சொன்னார். அப்படி ஒரு மனசுல உள்ள எண்ணம் இருந்துதான் எரேஸ் பண்ணிருங்கன்னு சொன்னார். அதுக்கு மீறி செயல்பட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்திருக்கிறதே மக்கள் சேவனா, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு. 1 ரூபா கூட பணத்தை வந்து அதை ஆசைப்பட மாட்டேன்னு அவர் சொல்லிட்டு வந்ததே அதுதான். அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு மனிதராக போராட்ட களத்தில் இறங்கி இன்றைக்கி இவ்வளோ பெரிய பதவியில் உட்காந்துருக்காங்க போது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு ஒத்துழைப்பு தரணும். அதே மாதிரி தான் ஒரு ஆட்சி சிறப்பாக நடப்பதற்கு மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நான் அதை நீ அடித்து இறக்கிறத விட மக்களுக்கு நாட்டுக்கு செய்யுங்க நீங்கள் சொன்னால் மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கும். பட் இன்றைக்கு அவருடைய கட்சியிலேயே ஒரு ஒன்றிய செயலாளர் வந்து பண்ணியிருக்கும் போது அது மிகப்பெரிய தவறான ஒரு செயல். அது முன்னோதனமாக ஆகிடக்கூடாது மற்றவர்களுக்கு. அதை
அதுதான் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. அடிப்படை உறுப்பினர் பதவி கூட எடுத்துகிட்ட ஒரு தகவல் வருது நமக்கு. அதை அல்ல இது தொடரும். ஆனால் இனிமேல் யாரும் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து எந்த விதமான தவறுகள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இந்த சம்பவ உதாரணமான சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் குதிரை பேரம் நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எல்லா கட்சி சார்பிலேருந்தும் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அதிமுகலேருந்து நிறைய எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால உடனே இணைகிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை விஜய் பண்ணலாமாங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க சார். இதை எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி சொல்கிறது? இதை குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியம் வந்து விஜய் அவர்களுக்கு இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் வேணும்னே இப்போ பேசப்பட்ட ஒரு தகவலாக இருக்குது. ஏன்னா அப்படி பார்த்தோம்னா அவருக்கு ஆதரவு தெரிவித்தாங்க இல்லையா, சட்டசபையில் வந்து 24 பேர் பண்ணாங்க இல்லையா, அப்போ அவர் பேசின எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கலாம். விஜய் அவர்கள் மேலே நல்லாட்சி தருவார்ன்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் அவங்க ஆதரவு கொடுத்ததே அவங்க. சரியா? பட் இங்கே அந்த மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கு 5 பேர் கொண்ட அந்த ஆதரவு வந்து 10 பேர் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குது உங்களுக்கு. அதை ஃபஸ்ட்டு காங்கிரஸ் வந்தாங்க, சிபிஎம் வந்தாங்க, ஐயுஎம்எல் வந்தாங்க, விசிகவர் வந்தாங்க. இன்றைக்கி ஆட்சியிலையும் அதிகாரத்துக்கும் பங்கு கொடுத்துருக்காரு, அமைச்சர்கள் ஆகியிருக்காங்க. 8 பட்டியலின மக்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி மிகப்பெரிய வரலாற்று சம்பவம் பார்க்கப்படுது. அதை இவ்வளோ மெஜாரிட்டி இருந்து நம்ம தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூட போயிட்டு இருக்கும்போது இவர்களை இழுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஆனால் தானாகவே நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. அதை இப்போ 3 பேர் வந்து அவருடைய தொகுதியை ராஜினாமா பண்ணிவிட்டு தாவக்கால இணைஞ்சிட்டாங்க. இப்போ ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது தங்கமணி சார் கூட வந்து தாவகையில் இணைகிற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்காது. இது தவிர மேலும் ஒரு 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கின்ற ஒரு தகவலும் வருது. இப்போது இது அவர்கள் மேல் வந்து விஜய் அவர்கள் மேல் இருக்கிற நம்பிக்கையின் காரணமாக தான் இது தானாகவே வந்து செயல்பட்டு இருக்கதா நான் நினைக்கிறேன். அதனால் அவர்களாக விருப்பப்பட்டு வரும்போது இங்கே எதையாவது சொல்லணும் இல்லையா, சொல்கிறதுக்காக சொல்கிறதா இந்த குதிரை பேரம் வந்து பேசப்பட்டது அப்படிங்கிறத. இதுக்கு ஏதாவது வந்து இருந்ததுன்னா தாராளமாக வெளிப்படையாக சொல்லலாம். இந்த இடத்துல இப்படி இருந்தது இப்படி இருந்துன்னு சொல்ல விரும்பலாம். ஆனால் இல்லாதனால இந்த விமர்சனம் மட்டுமே வந்துகிட்டு இருக்கு. ஓகே சார், எனக்கு என்ன கேள்வினா சார், இப்போ விஜய் அவர்களுக்கு இது ஒரு மைனஸான ஒரு பாயிண்டாக தானே சார் அமையும். ஒரு பெரிய கட்சியில் உள்ள மொத்த வேட்பாளர்கள் ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வராங்கன்னா இங்கே மறுதேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற பொழுது இது எல்லாமே ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு சுமையாக தானே மாறும். ஏங்க தானாக வரவங்க நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? வேணான்னு சொல்ல முடியுமா? நீங்கள் அன்பை காட்டுறாங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்றாங்க. இவர் மேலே நம்பிக்கை இருக்கிறதின் காரணத்தினால தான் வர்றேங்கிற ஒரு வார்த்தையும் வரும் உங்களுக்கு. அதை இல்லைன்னா வருவாங்களா? வரமாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய கட்சி அது உங்களுக்கு. அதை அப்போ அப்படிங்கும்போது இது சிறப்பாக செயல்பட்டு இருக்கு, இன்னும் மேலும் பல வருடங்கள் சிறப்பாக செல்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து உணர்றாங்க. அதனால தான் வேண்டாம், சரி அங்கே செயல்பாடுகள் சரியில்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே முன்னாடி வைக்கிறாங்க. அதன் விளைவாக தானாக வருவதை வந்து நம்ம தடுக்க முடியாது. தானாக சேர்ந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அது மாதிரி தானாக அன்பு செலுத்துறவர்கள் மத்தியில் நீங்கள் வரவேற்க தான் செய்யணுமே தவிர ஒதுக்கக்கூடாது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் ஓகே சார், அடுத்த கேள்வி எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. தனி மெஜாரிட்டியில் அவரால் ஜெயிக்க முடியல, கூட்டணி கட்சியோட தான் அமைச்சிருக்காரு. இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நடக்கும், இது நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தாவேகா மேலையும் அரசாங்கத்து மேலேயும் வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதான் சொன்னேன்லங்க, அது எல்லாமே வருங்க உங்களுக்கு. அதை 5 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி கண்டிப்பாக நடக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால தான் கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. அதை இப்போ நீங்கள் தனித்துவமாக நீங்கள் மெஜாரிட்டியாக வரலன்னு சொல்கிறீங்க. ஓகே, வரல, 108 தான் வந்தாங்க, ரைட்டு. மக்கள் இன்னும் ஒரு 15 சீட்டு 10 சீட் கொடுத்துருந்தாங்கன்னா சிறப்பாக தான் இருந்திருக்கும். ஆனால் இதுவும் சிறப்பு தான். 2 மிகப்பெரிய ஒரு கட்சியை வந்து பின்னுக்கு தள்ளி 108 சீட்டு முன்னாடி வந்து வாங்கியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது. இதுவே மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவங்கிறது. இப்போ கூட்டணி ஆட்சியில் அவர்களுடைய ஆதரவு இருக்கும்போது, அவர்களுக்கு அமைச்சர்களை பங்கு கொடுக்கும்போது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். மக்கள் நல திட்டங்கள் வந்து விரைவாக செயல்படும். ஒருத்தரை எது செய்யலாம் போலாம் வரங்க நல்லாட்சி ஏற்படுத்துறதுக்கான விளைவுகள் அங்கே உருவாகும். இப்போ அவர்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால, அவருடைய சப்போர்ட் இருக்கிறனால, அமைச்சர்கள் இருக்கிறதுனால அவர்கள் கேள்வி கேட்பாங்கல்ல, எதுக்கு ஆட்சி 5 வருஷம் நடக்கக்கூடாதா, பண்ணக்கூடாதா, நல்லா தானே போயிட்டு அவர்கள் கேள்வி கேட்பாங்கல்ல இல்லையா? இப்போ கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. தமிழகத்தினுடைய தலையில திருப்பி போட்டிருக்கார் விஜய் அவர்கள். இனி வருங்காலங்களில் எல்லாமே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் வரும். அதுக்கு
ஒரு ஆரம்ப புள்ளியை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அதை. அடுத்து சிடி நிர்மல்குமார் இந்த இதுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. இடைத்தேர்தலோ மீண்டும் தேர்தலோ நடத்தப்பட்டால் தாவேகா 234 ஜெயிக்கும், மக்கள் ஆதரவு அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர்கிட்ட வர்ற மாதிரி விஷயங்கள் ஒன்று இருந்தது. நீங்கள் 3ல் 2 மெஜாரிட்டி காமிச்சிட்டிங்கன்னா கட்சி தாவல் வராது. அப்படி இல்லை கம்மியாக இருந்ததுன்னா கட்சி தாவல் சட்டப்படி வந்து பதவிகள் பறிக்கப்படும். இப்போ அவர்களே பதவிகளை ராஜினாமா பண்ணுற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சுங்க. இப்போ நீங்கள் இப்போ நீ வேண்டாம், மக்களுக்கு நாங்கள் நம்பிக்கையாக ஓட்டு கேட்டோம், அந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது, எங்களை 5 வருஷம் கெட்ட பேரோட சம்பாதிக்கணும்னு நாங்கள் விரும்பலை நினச்சி ராஜினாமா பண்ணி மீண்டும் இடைத்தேர்தல் வரும்போது ஒரு சிரமத்துக்குள்ளான விஷயந்தான். பணம் நிறையா செலவாகும், இன்னும் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணணும். ஆனால் சில விஷயங்களை மாற்றம் வரும்போது எதையுமே தவிர்க்க முடியாது. அப்போ திரும்ப வந்து ஒரு 20 பேர் 25 பேரை ராஜினாமா செய்கிற பட்சத்தில் மறுதேர்தல் வந்தால் அங்கே தாவேகா மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெற்றால் உங்களுடைய மெஜாரிட்டி எண்ணிக்கை எப்படி போகும் உங்களுக்கு அதை. கண்டிப்பாக. ஆனால் அப்பவும் இதே ஆதரவு தந்த அந்த அன்பு சகோதரர்களை விஜய் அவர்கள் கூட்டணி ஆட்சிக்குள்ள அமைச்சர்களாக தான் வச்சிருப்பாரே தவிர வேறு எந்த இடையூறுமே வராது. தனி ஒரு மெஜாரிட்டியை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அப்போது மக்கள் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தது மாதிரி தான் விஜய் அவர்களை பார்க்குறோங்கிற விஷயத்தை பேசப்படுறாங்க. அதன் விளைவாக தான் தாவேக்கால இணைகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்கு, வர்றது மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் மாற்றம் கண்டிப்பாக ஒன்று தேவை. ஓகே சார், தொடர்ச்சியாக நிறைய தகவலை நம்ம பேசிட்டு வரோம். அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.